கூப்பிடுறாங்க ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு சொல்லி. அதனால் நான் குயிக்காக முடிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து வெற்றி அடையணும். இந்த இசையமைப்பாளர்கள் அவர் தான் இந்த விழாவுடைய நாயகர்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தின் இயக்குனர் அருமை நண்பர் இஸ்மாயில், அவர் எப்பவும் சிரிச்ச மூஞ்சியாகவே இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பேர்லேயே ஸ்மைல்னு இருக்குது, அதனால எப்போவுமே சிரிச்ச மூஞ்சியாக இருக்காரு. இந்த படம் ஆடியோ ரிலீஸ் வரையும் பார்த்தீங்கன்னா, படம் எடுக்கிறதுலேருந்து ஆடியோ ரிலீஸ் வரையும் ஒரு வேலை போகிறது ஏதோ கஷ்டப்பட்டாலும் கரெக்டாக முடிச்சிருவாங்க. ஆனால் இதுக்கப்புறம் செய்ய வேண்டிய வேலைகள் தான் மிகவும் ரொம்ப கஷ்டப்பட வேலையாக இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு சமைச்சாச்சுனாக்க அவங்க சடங்கு சுற்றுவாங்க. என் இந்த வீட்டில் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன். நாங்கள் படம் திரையிட தயாராக இருக்கிறோம், படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி இந்த படத்தை கொண்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் தேடுறது, அப்புறம் தேட்டருக்கு படம் போட போனாக்க அவங்க நம்மளை டிக்கெட் எடுக்க சொல்லுவாங்க. நம்ம தேட்டர் ரிலீஸ் பண்ணால் ஆடியன்ஸ் வந்து டிக்கெட் எடுத்து படம் பார்ப்பாங்கன்னா வசூல் வரும்னு பார்த்தா தேட்டருக்காரங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் டிக்கெட் எடுங்க அப்போ தேட்டர் தருவோம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நிலைகளில் சின்ன படங்கள் நிறையா இருக்குது. இது வந்து யார் நம்ம தயாரிப்பாளர்கள் யாரும் எதுவும் செய்ய முடியாது. இதுக்கான அமைப்புகள் நிறையா இருக்குது, சங்கங்கள் இருக்குது. அந்த சங்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த சின்ன படங்கள் ஓடுறதுக்கு என்ன செய்யணும், அரசாங்கத்தை முறையிட்டு அதற்கான வழிமுறைகள் செஞ்சு கொடுத்தா நிறைய சின்ன படங்கள் வரும். இப்போ புதுசாக பொள்ளாச்சி மகாலிங்கம் இந்த படம் எடுத்திருக்காரு. முதல்ல ப்ரொடியூசர் அறிமுகமாக இருக்காரு. அவர் நல்லா நிறைய படங்கள் எடுத்து வெற்றி அடையணும். ஆர்பி சௌத்ரி வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசரு, அவர் நிறைய டைரக்டரை அறிமுகப்படுத்துவார். நம்ம நண்பர் அருமை நண்பர் இஸ்மாயில் அவர்கள் நிறைய ப்ரொடியூசரை அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த வகையில் இவர் நம்ம இஸ்மாயில் நல்லா அறிமுகமான இந்த மகாலிங்கம் சாரம் வெற்றி அடையணும். இந்த படம் வந்து திரையரங்கில் நல்லா ஓடணும். நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். முக்கியமாக ஊடக நண்பர்கள், யூடியூப் நண்பர்கள் இவங்க எல்லாருமே இந்த படத்தை பற்றி நல்லா எழுதணும். ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு 10 படம் தயாரிச்சுட்டாரு, இதுவரையும் 10 படம் எடுத்திருக்காரு, டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் எந்த படத்துலையுமே ஒரு லாப நஷ்டத்தை பார்க்கறதில்ல. இஸ்மாயில் வந்து அடுத்த படம் என்ன அதை பண்ணி போயிட்டு இருப்போம். இதுவரையும் 10 படம் எடுத்திருக்காரு. நான் எல்லா படமுமே பார்த்துருக்கேன். இந்த வரையும் பார்த்த 10 படங்களும் இந்த படம் எல்லா படத்தோட நல்லா பண்ணியிருக்காரு. இதில் அந்த மிக்சிங் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அந்த மிக்சிங் காதல் அப்படிங்கிறதுல அந்த டைட்டில் தெரிந்தால இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது தேவையான அனைத்துமே மிக்சிங் கரெக்டாக பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படம் வெற்றி அடையணும், நல்லா ஓடணும், சிறந்த வசூலை தேடி தரணும். இப்போ தயாரிப்பாளருக்கும் நண்பர் இயக்குனர் இஸ்மாயில் அவர்களுக்கும் நல்ல பேரை வாங்கி தரணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காட்ட மாட்டேன், பயப்படாதங்க. ஏன்னு சொன்னால் எல்லாம் டயர்டாகிட்டிய இந்த மேடையிலே வந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை எப்போதும் மேல்நோக்கி கொண்டு செல்வதற்காக வேண்டி எப்போதும் என்னுடன் இருக்கக்கூடிய மீடியா நண்பர்களுக்கும் மற்ற சகோதரர்களுக்கும், அதைவிட என்னுடன் என்னுடைய பணியாற்றிய என்று சொல்வது தவறு. நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இதையும் செய்கின்றோமே தவிர என்னிடம் யாரும் பணியாற்றுவதில்லை. நாங்கள் எல்லாம் என்னுடைய நிறுவனத்தின் பெயர் ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ். இங்கு இருக்கக்கூடியவர் அனைவர்களுமே ஃப்ரெண்ட்ஸுகள், நண்பர்கள் தானே தவிர இங்கு யாரும் வேலைக்காரன் கிடையாது. ஃபர்ஸ்ட் வேலைக்காரங்கிற ஒரு பாகுபாடை நான் மனதில் அளவில் கூட எண்ணுவது கூட இல்லை. எல்லாருக்கும் எல்லா சுதந்திரமும் கிடைக்க வேண்டும், எல்லாரும் ஒரே மாதிரியாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான். அதே அடிப்படையில் தான் அது ஷூட்டிங் சமயமாக இருந்தாலும் சரி, அல்லாமல் சாதா டைமாக இருந்தாலும் சரி, எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். இதுவரை யாருக்கும் தெரியல. இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸை தான் நான் சொல்லணும். எனக்கு நாங்கள் வந்தவங்க எல்லாரும் வந்துட்டீங்க. நம்பர் 1 சொல்லணும் தான் சாதிக்கா கேமராமேனு. நான் என்ன கேட்டனோ, என்ன சொன்னனோ, என்ன கொடுத்தனோ அதுக்கு தான் அவுட்புட் எடுத்தேன். நம்ம பிரம்மாண்டமான செட்டப்போ அப்படி இப்படியே ஒன்றும் இல்லை. எங்கிட்ட இருக்க செட்டப் என்ன இருக்கோ அந்த செட்டப்புக்கு சொன்ன டயத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் மோகனும் புவனேஸ்வரன் சாரும் எனக்கு என்ன தேவையோ அதையும் தந்திருக்காங்க. ஆர்டிஸ்ட்ல சொல்லணும்னு சொன்னால் சிந்தோ, பாவனா, பிரியங்கா, திவ்யா, சங்கர், சங்கீதா, வின்யா எல்லாருமே நீங்கள் புது ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாருமே புது ஆட்கள் கிடையாது. இவங்க எல்லாருமே படம் பண்ணவங்க கன்னடத்தில். நமக்கு புது ஆள், அவ்வளோதான். ஓகேங்களா? அதே மாதிரி படத்தில் வேலை பார்க்கணும்னு சொல்லலை. எனக்கு என் படத்தில் அசண்டாரக்கூடிய ஆறுமுகம், கபில், புஷ்பா, சங்கிலி இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு கையில் நான் உடல் உயிருண்டா என்னுடைய உதிரி பாடங்கள் எல்லாம் சேர்ந்தவர்கள் தான் என்னுடைய டெக்னீஷியன் தான். அதே மாதிரி நடிகர்களாக யாருமே இங்கே இல்லை. நான் எப்பவுமே ஷூட்டிங் போகலே சொல்றது, நீங்கள் ஒரு டூர் போகிற மாதிரி வாங்க, வந்து நடிச்சுட்டு போயிருங்க அப்படின்னா. மனோவரனை விட்டு மனோவரனை யாரையாவது தப்பு தவறி விட்டுதான் வச்சுங்க, மன்னிச்சுக்கங்க.
இதுக்கெல்லாம் வேலையை விட இங்கே இருக்கக்கூடிய நான் அன்பாக அழைக்கக்கூடிய ஐயப்பன் மகாலிங்க அண்ணன், அன்பாக சொல்லக்கூடிய என்னுடைய மாமா கண்ணன் மாமா, நாங்கள் வந்து சேர்ந்து தான் படம் பண்ணோம். நான் தான் ஃபஸ்ட் ஆரம்பித்தேன், திருப்பி கூட வந்துட்டாங்க. கடைசியில் என்ன சொன்னால் நீங்களே படத்தை பண்ணிடுங்கண்ணே அப்படிங்கிற அளவுக்கு தான் நாங்கள் மாறிட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாதா இருக்கும். நான் என்ன சொன்னனோ அதுக்கெல்லாம் கேட்டாங்க, நான் என்ன கேட்டனோ அதெல்லாம் தந்தாங்க. அது ஒரு படத்துக்கு பெரிய ஒரு இப்போ என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாதா இருக்கும். உண்மையில தெரியுமா இல்லைன்னு எனக்கே தெரியல. நான் சொன்னதை எல்லாம் செஞ்சாங்க. அதுதான் இந்த படத்தினுடைய குறுகிய காலத்தில் இவனுக்கு வந்து கொண்டு வைக்கிறதுக்குள்ள வழி. நான் எப்பவுமே என்ன சொல்றேன்னு சொன்னால், சினிமா எப்பவும் நல்லா தாங்க இருக்கு. நம்ம கரெக்டான பட்ஜெட்டில் கரெக்டான நேரத்தில் படத்தை பண்ணி கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் சினிமா தப்பு பண்ணாது. நான் 10 கிலோ வெயிட் தூக்க முடியுங்க அப்படின்னு நினச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் 10 கிலோவுக்கு மேலே 11 கிலோ தூக்க அப்படின்னு சொல்லி 2 கிலோ எக்ஸ்ட்ரா ஏற்றி வச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த 12 கிலோ வேஸ்ட்டாக போயிருங்க. அதை புரிஞ்சுக்கிறோம். நம்ம என்னால் 10 கிலோ தூக்க முடிச்சுன்னா 9 கிலோ தூக்கிட்டு போங்க. அப்போ கரெக்டாக சேர்க்க வேண்டியது சேர்த்துருவோம். என்னுடைய பட்ஜெட் படங்கள் எல்லாம் அப்படித்தான். அதனால தான் கண்டினியூவாக படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த சினிமா தான் நம்முடைய உயிர். சினிமாவை விட்டு 1 கோடி ரூபா தரேன் ஏதாவது ஒரு வேலைக்கு வாங்கிட்டுனா நான் போக மாட்டேங்க. சினிமாவை விட்டு 1 கோடி ரூபா மாதம் வேலைக்கு தமிழ் தரேன்னா கூட போக முடியாது என்னால். அப்போ சினிமா நம்முடைய உயிராக நேசிக்கணும். சினிமா ஒருபோதும் நம்மளை கைவிடுவதில்லை. அதான் என்னுடைய ஒரு சுருக்கமான விஷயம். அதே மாதிரி சிந்தோ விட்டுன்னு நினைக்கிறேன் ஹீரோவா. நான் துபாயில் ஒரு மலையாள படம் பண்ணேன். அந்த படத்தில் அவர் தான் ஹீரோ. அப்போ நான் அந்த படம் பண்ணிக்கிட்டு சொன்னேன், இதில் யாராவது நல்லா நடிச்சா அடுத்த படத்துக்கு வாய்ப்பு கொடுப்போம்ப்பா அப்படின்ட்டு. அப்படி வந்தவர் தான் இந்த படத்தில். வேற ஒரு ஆளை ஹீரோவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட் நேரத்தில் தான் சிந்தாவை கூப்பிட்டு பண்ணேன். ஓகேயா? அதே மாதிரி திவ்யா அவள் அசிஸ்டன்ட் கூட என் கூட எல்லா விஷயத்துலையும் கன்னடா எனக்கு தெரியாட்ட கூட எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. பாவனா அட்வொகேட் அவங்க. பிரியங்காவும் பாவனும் அக்காவும் தங்கச்சியும். அது தெரியாது நினைக்கிறா இருக்கும். அதை விட சங்கீதா வின்யா அவங்க வந்து ஒரு 15 படம் பண்ணியிருக்காங்க கன்னடத்தில். அவர் சூப்பர் மாடலு. அப்படி எந்த பந்தாவும் யாரும் காமிக்கிறது இல்லை. நான் காமிக்கவே விடுறது இல்லை. காமிச்சா வீட்டுக்கு போயிட்டு இருந்திருப்பேன். அது வேற விஷயம். ஓகேயா? அப்போ எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சி தானே இந்த சினிமா. இந்த கூட்டு முயற்சியாக நாங்கள் முடித்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டோம். இதை பரிமாறம் பண்ணுவாங்களா இல்லைங்களா? அது பண்ணுறது மீடியா நண்பர்கள் தான். எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. எந்த சப்போர்ட்டு குறவும் இல்லை. இந்த சாப்பாட்டை யார் யாருக்கு சாப்பிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் பரிமாறி கொடுங்க. நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லுங்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள், மற்ற நண்பர்கள். அடுத்து கர்நாடகத்துலேயும் இந்த படம் பண்ணிருக்கேன். தமிழ் கன்னடா 2 லாங்குவேஜில் பண்ணோம். அதுக்கு மெயின் காரணமே மரிசாமி அண்ணன் தான். அவங்க பெரிய டிஸ்ட்ரிபியூட்டருங்க. படம் பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த படம் பண்ணேன். இந்த படத்தினுடைய வெற்றி என்னுடைய கையில் அல்ல, உங்களுடைய கையில் இருக்கிறது. இந்த படத்தை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்க வேண்டிய நேரத்தில் சரியாக கொண்டு நீங்கள் சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இங்கு வந்து எனக்கு இவ்வளவு நேரம் ஒத்துழைத்த அனைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.